உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ ஒரு இந்திய பிரதேசத்தில் நடந்தது. அதுவும் ஒரு நகை கடையில் வேலை செய்கிற ஒரு பெண் பணியாளர் லக்ஷ்மி ஃபேஷன் ஜுவல்லரியில் தான். அவங்க ஒரு தாய்மை நிலையில் இருக்கிறாங்க. இதில் அவங்களுக்கு வளைகாப்பு செய்ய வேண்டும் என்று இந்த நகைக்கடையினுடைய முதலாளி இவ்வாறான ஒரு நிகழ்வை எதிர்ச்சியாக அதுவும் திடீரென செய்கின்ற போது அதனுடைய ஆனந்தம் இவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. உண்மையில் அவங்களுக்கு அழுகையே வந்துவிட்டது. உண்மையில் அந்த சக ஊழியர்கள் எவ்வாறு அவர்களை கௌரவப்படுத்துகிறாங்க, அந்த பணியாளரை கௌரவப்படுத்துகிறான்ற போது மீண்டும் மீண்டும் அழுது கொண்டு அந்த ஆனந்த கண்ணீரை வரவேற்கிற காட்சி எங்களையும் மன நெகிழ்வை தந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையில் பொதுவாக இவ்வாறான காலகட்டத்தில், இன்றைய காலகட்டத்தில் தான் உழைத்து ஒவ்வொரு பணத்தையும் சேர்க்கின்ற போது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி, ஒரு ரூபாயும் செலவழிக்கின்ற போது அவர்கள் பல மனநிலையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் கொடுக்கறது சரிதானா, கொடுக்க தேவையில்லை அப்படி என்ற எண்ணப்பாட்டில் இருக்கிற நிலையிலேயும் கூட இவ்வாறான மனிதர்கள் இருக்கிறார்களே, மற்றவர்களையும் தானும் உழைத்து மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு நல்ல உள்ளங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னும்போது எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி தருகிறது. உண்மையில் அவர்கள் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல பிரார்த்தனையோடு இந்த விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தித்து கொண்டு சக ஊழியர்கள் இன்னும் அவரை மகிழ்ச்சிப்படுத்தி அவர்களோடு அந்யுன்யமாக பேசுகிற அந்த சந்தர்ப்பம் உண்மையில் இன்னும் எங்களை நெகிழ வைக்கிறது. அவருக்கு தேவையான சகல கௌரவங்களையும் முதலாளி கொடுக்கிற இனிப்பு கொடுத்து சக ஊழியர்களும் அவரை மகிழ்ச்சிப்படுத்துகிற சந்தோஷமான ஒரு நிகழ்வு உண்மையில் நெகிழ வைத்தாலும் தொடர்ந்து முதலாளிகிட்ட அந்த பணிப்பெண் ஆசீர்வாதம் வாங்குகிற போதும் அந்த முதலாளி மீண்டும் முட்டிக்காலிட்டு அந்த இது தேவையில்லை என்று சொல்லி உண்மையில் மகிழ்ச்சியாக அதை மறுக்கிற சந்தர்ப்பங்களும் இன்னும் நெகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இவ்வாறான நல்ல உள்ளங்கள் இந்த உலகத்தில் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.